ஹலோ ஆல், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா பர்சன்டேஜ் ஆர்ஆர்பி குரூப் டி உடைய 2025 பிஐக்யூஸ். அதில் பர்சன்டேஜோடைய பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்ட் 3 பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ பார்ட் 3 டைப் 11 கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ 1/a இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் b/c இந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? இது வந்து சிம்பிளாக வந்து டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய கேள்வி தான். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 1/20 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 9/100. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி, இதான் உங்களுடைய கேள்வி ஃபார்மேட். ஓகேவா? ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பின்றது தான் கேள்வியோடைய ஃபார்மேட்டு. இதுதான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துருப்பாங்க பர்சன்டேஜ் ஆரம்பிக்கும் போது. ஸோ இதுக்கான விடை வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி. ஆஃப் எங்கே இருக்குது? பிக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படின்னா பிஏ கீழே போடணும். ஓகேவா? ஸோ ஏவை மேலே போடணும் இன்டூ 100. இதுதான் உங்களுடைய விடையாக இருக்கும். ஓகேவா? இந்த கேள்விக்கு இதுதான் நீங்கள் விடை, எப்படி தான் நீங்கள் விடை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது ஏன்றது இங்கே 1/20, பின்றது 9/100. ஸோ அப்போ ஏன்றது 1/20, அதை மேலே போட்டுக்கிறேன். கீழே வந்து 9/100. இது ஏ பின்றது ஃப்ராக்ஷனில் இருக்கலாம், டெசிமலில் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். கேள்வி வந்து எப்படி வேணா மாற்றலாம், அவங்க நம்பர் எப்படி வேணா மாற்றலாம். பட் இப்படி இந்த கேள்வி, இந்த ஃபார்மேட்கான கேள்விக்கு இப்படி தான் நீங்கள் விடையளிக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அப்போ 1/20 டிவைடட் பை 9/100 இன்டூ 100 போட்டுக்கலாம். ஸோ இப்போ 20யும் 100யும் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து மாற்றி எழுதிக்கலாம். 1/20 இன்டூ 9/100 மேலே வந்துச்சுன்னா 100/9 மாறிடும். இன்டூ இன்னொரு 100 இருக்குது இல்லையா? ஸோ இந்த 20யும் 100யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ். ஸோ அப்போ 5 × 100 500. ஸோ அப்போ 5/9 இன்டூ 100. இந்த 5/9ன்னு வந்துச்சுனாலே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டெம்ப்ளேட்டில் வர்ற கேள்வி தான் எதுவுமே. 5/9ன்றது 0.555555 போய்கிட்டே இருக்கும். அது கூட இன்டூ 100 இருக்குன்னா 2 டிஜிட் மட்டும் தள்ளி வந்துடும். ஸோ அப்போ 55.55% இதோடைய விடை. அது இது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 55.56ன்னு வச்சுக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுறதுக்கு. ஸோ இப்போ ஆன்சரில் பாருங்கள் 55.56 இருக்குது. அதான் ரவுண்ட் ஆஃப் பண்ண வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த கேள்வி வந்து அப்படியே பக்கா டெக்ஸ்ட் புக் கேள்வி மாதிரி இருக்கா? ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி, a/b × 100 பண்ணாலே போதும். ரைட். இன்னொரு கேள்வி எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். 1/20 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 11/100. ஸோ 1/20ன்றது ஏ, 11/50ன்றது பி. ஸோ அப்போ a/b 1/20/11/50 இன்டூ 100 தான் இந்த கேள்விக்கான விடை. ஸோ அப்போ இது அடுத்தது 1/20 இன்டூ 50/11 இன்டூ 100. ஓகேவா? 20யும் 100யும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ். 5 × 5 25. ஸோ 250/11. இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் 11 22, ரிமைண்டர் 3 இருக்கும் 30. திரும்ப 2 டைம்ஸ் 11 22, ரிமைண்டர் 8 இருக்கும். பட் பாயிண்ட் வச்சு 7. ஸோ 22.7 கிட்டக்க வர்றது தான் உங்களோட ஆன்சர். ஸோ 22.73%. ஓகேவா? ஸோ சிம்பிளான கேள்வி, டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கேள்வி. இதை மற்ற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ரைட். அடுத்த கேள்விக்கு போகும். தென் பர்சன்டேஜில் வந்து இன்னொரு டைப் ஆஃப் கேள்வி. ஃபைண்ட் த நம்பர் செயின் பர்சன்டேஜ், எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஆஃப் என். ஸோ இந்த ஆஃப் வருது. இது எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணுறது, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றது அந்த கேள்வியுடைய அடிப்படை. ஸோ இப்போ 50% ஆஃப் 20% ஆஃப் 2/3 ஆஃப் அ நம்பர் இஸ் 686 அப்படின்றாங்க. இப்போது 50%னா அதோடைய ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 50%னா எப்பவுமே உங்களுக்கு மைண்டில் வர வேண்டியது half. ஸோ 1/2. இல்லை நீங்கள் 50%ஓட மீனிங் கேட்டிங்கன்னா 50/100. பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா டிவைட் பை 100. ஓகேவா? தென் இந்த ஆஃப்ன்றதுக்கு என்ன மீனிங்? இப்போ 50%ன்றதுக்கு இப்படி எழுதிட்டோம். ஆஃப்னா என்னது? ஆஃப்னா சிம்பிளாக மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ மல்டிப்ளைட் பை 20% எப்படி எழுதணும்னா 20/100. ஓகேவா? டிவைட் பை 100 ஃப்ராக்ஷன். தென் திரும்ப ஒரு ஆஃப் இருக்குது, திரும்ப மல்டிப்ளிகேஷன் சைன் போடுங்க. ஆஃப் 2/3 இருக்குது, அது அப்படியே எழுதிங்க 2/3. ஆஃப் அ நம்பர் 686. ஸோ அப்போது இதோடைய நம்பர் இன்னொரு ஆஃப் இருக்கு இல்லையா? ஆஃப் என்னது? அ நம்பர். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், அ நம்பர்னா என்னன்னு வச்சுங்க. ஈக்குவல் டு இஸ்னா ஈக்குவல் டு தென் 686. அப்படியே கொஷின் அப்படியே நீங்கள் இதுவாக மாற்றுறீங்க ஈக்குவேஷனாக சிம்பிளாக. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணக்கூடியதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 50 இருக்குது, 100 இருக்குது. இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது.
தென் 20 100 இது 5 டைம்ஸ். ஸோ அப்போ n by 15 அந்த சைடு போச்சுன்னா n equal to 686 into 15. ஸோ அப்போ 686 into 15 வந்து 6860 10 டைம்ஸு 5 டைம்ஸ் வந்து 5 6 30 5 8 40 43 6 5 30 34 3430. ஸோ அப்போ 0 9 12 10. ஸோ அப்போ 10 290 தான் என்னது 686 into 15. ஓகேவா, என்னுடைய மதிப்பு. ரைட், அப்படியே கேள்வி ஈக்குவேஷனாக மாற்றுங்க, ஆன்சர் கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா, இன்னொரு கேள்வி எடுத்துப்போம். இஃப் 50% ஆஃப் 80% ஆஃப் 1/2 ஆஃப் நம்பர் இஸ் 442. அதே மாதிரி 50%னா ஹாஃப், ஸோ 1/2. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சைன். 80%க்கான ஃப்ராக்ஷன் என்ன இருக்கும்? 20%ன்றது 1/5. 20 into 4 80 இல்லையா? ஸோ அப்போ 4/5. தென் ஆஃப் 1/2 இருக்கு ஆல்ரெடி. ஸோ இங்கே ஒரு 1/2 கொடுத்துருக்காங்க கேள்வியிலே. திரும்ப ஒரு ஆஃப் இருக்கு, நம்பர் இருக்கு n இஸ் 442. ஸோ அப்போ n மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 4 இருக்கு, 2 2. ஸோ அப்போ எல்லாத்தையும் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ என்னன்றது இந்த 5 மேலே போச்சுன்னா 5 into 442, 5 2s are 10, 5 4 20 21, 5 4 20 22. ஸோ அப்போ 2210 தான் என்னது n மதிப்பு. 2210 தான் என்னது n மதிப்பு. ஓகேவா, சிம்பிளான கேள்வி, வித்தின் செகண்ட்ஸில் சால்வ் பண்ணக்கூடியது தான். ரைட், அடுத்த மாடல் பார்ப்போம். ஸோ இப்போ x% ஆஃப் n added to n equal to n itself minus find the number. ஓகே, இந்த மாதிரி டைப்லாம் வந்து இருந்துச்சு. அப்படி x% ஆஃப் n added to n அப்படின்றது டைப் எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். கேள்வி எடுத்துப்போம். இஃப் 20% ஆஃப் அ நம்பர், என்ன நம்பர்னு தெரியல, 20% ஆஃப் அ நம்பர் இஸ் added to 102. ஸோ 102 இருக்குது, 102ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இது கூட என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா 20% ஆஃப் அ நம்பர், அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஓகேவா, ஸோ அதை வந்து n எடுத்துக்க போகிறோம். நம்பர் என்னன்னு எடுத்துக்க போகிறோம், n எடுத்துக்க போகிறோம். ஸோ 20% ஆஃப் அ நம்பருக்கு எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க? 20%ஓட ஃப்ராக்ஷன் அது 1/5. ஸோ 20%ஓட ஃப்ராக்ஷன் 1/5ன்றதுனால நம்ம வந்து 20% ஆஃப் நம்பரை n/5 எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போது n/5 எது கூட ஆட் பண்ண சொல்கிறாங்க? 102 கூட ஆட் பண்ண சொல்கிறாங்க. தென் த ரிசல்ட் இஸ் சேம் ஆஸ் அ நம்பர். இப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும்ல, இது வந்து சேம் ஆஸ் அ நம்பர்னா இது வந்து ஈக்குவல் டு nன்றாங்க. ஓகேவா, தென் இப்போ நம்ம n கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னு பாருங்கள், 60% ஆஃப் த சேம் நம்பர் இஸ். ஸோ n கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த n-ல் 60% என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ 102 + n/5. இப்போ n/5 அந்த சைடு கொண்டு போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்போ 102 ஈக்குவல்ஸ் டு n minus n/5. ஸோ n minus n/5 வந்து 4n/5. n minus n/5 வந்து 4n/5, 102. ஸோ அப்போ அந்த n-ன்றது 102 into 5/4. இது வந்து n மதிப்பு. இப்போ நம்மக்கிட்ட கேட்குறது 60% ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 60% ஆஃப் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ 60%ஓட ஃப்ராக்ஷன் அது 20%க்கு 1/5, 60%க்கு சிம்பிளி 3/5. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப குரூஷியலான விஷயங்க இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அப்போ 60% 3/5னா இன்ட்டு ஒரு 3/5 பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ 5 5 கேன்சல், 4 இது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ அப்போ 2 4s are 8, 22, 5 4s are 20, ரிமைனிங் 2 இருக்குது. ஸோ அப்போ 0.5 இருக்கும். ஸோ அப்போ 25.5 into 3, 25.5 into 3 வந்து 75. ஸோ அப்போ 76.5 வரும். ஓகேவா, 76.5 தான் அது 60% ஆஃப் n. ஓகேவா, முழு n கிடையாது, 60% ஆஃப் n. நீங்கள் n கண்டுபிடிச்சிட்டு 60%க்கு வரலாம். அது 60% நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறத விட லாஸ்ட்டாக நான் ஒரே ஸ்டெப்பில் பண்ணிக்கலான்றது தான் நம்மளோட பாயிண்ட். ஓகேவா, ஸோ அப்போ சிம்பிள், ஈஸி. ஓகே ரைட், அடுத்து இதே மாதிரி இன்னொரு டைப் சால்வ் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். 20% ஆஃப் நம்பர் இஸ் added to 60. ஸோ அப்போ 20% ஆஃப் நம்பர், 20%க்கு நம்ம என்ன சொன்னோம்? ஃப்ராக்ஷனல் வேல்யூ 20% வந்து 1/5. ஸோ அப்போ 20% ஆஃப் நம்பர்னா n/5. எதோட ஆட் பண்ண சொல்கிறாங்க? 60யோட ஆட் பண்ண சொல்கிறாங்க. தென் த ரிசல்ட் இஸ் சேம் ஆஸ், ரிசல்ட் இஸ் த சேம் நம்பர். ஆட் பண்ணிங்கன்னா n கிடைக்கும்ன்றாங்க உங்களுக்கு. தென் 70% ஆஃப் த சேம் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி இதை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க.
60 ஈக்குவல்ஸ் டு n மைனஸ் n பை 5. ஓகேவா? ஸோ அப்போ 4n பை 5 ஈக்குவல் டு 60. ஸோ அப்போ வந்து 4ஐயும் 60 நம்ம கேன்சல் பண்ணலாம். 4 60 கேன்சல் பண்ணால் 15. ஸோ அப்போ என்னன்றது 15 into 5. கரெக்டாக? பட் நம்மக்கிட்ட கேட்குறது 70% ஆஃப் த n. ஸோ அப்போ 70% ஆஃப் n, 70% ஃப்ராக்ஷன் சிம்பிளி 7/10 வருமா? 70% வந்து 7/10 சிம்பிளி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 10ஐயும் 5ஐயும் அடிக்கலாம் 2 டைம்ஸ். ஸோ அப்போ 15 into 7 வந்து 105. 105/2 வந்து 5 2s are 10, 2. ஸோ அப்போ ரிமைனிங் 0.5. ஸோ அப்போ 52.5 தான் அது n-இன் 70%. n கிடையாது, n-இன் 70%. ஓகேவா? ரைட். இதே மாதிரி அடுத்தடுத்த கொஷின் இருக்குது, சால்வ் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ்க்காக. தென் அடுத்த டைப். ஓகே, அடுத்த டைப் பார்ப்போம். டைப் 14, அதாவது வாஷிங் மிஷின், டிவி. இது வந்து காஸ்ட் கம்பேரிசனுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பொருளாக வேணால் மாறலாம். இங்கே 2025 வந்து இந்த மாதிரி வாஷிங் மிஷின், டிவி வச்சு நிறைய கேள்வி, ஒரே பேட்டர்னில் நிறைய கேள்வி. நம்ம சில கேள்வி 1-2 கேள்வி எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். த காஸ்ட் ஆஃப் அ வாஷிங் மிஷின் இஸ் 10% லெஸ் தென் த காஸ்ட் ஆஃப் அ டிவி. ஸோ அப்போ வாஷிங் மிஷின் இருக்குது, டிவி இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தோடைய காஸ்ட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு சலவை இயந்திரத்தின் விலை ஒரு தொலைக்காட்சியின் விலையோட 10% குறைவாக உள்ளதுன்றாங்க. ஸோ அப்போ தொலைக்காட்சியை வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ தொலைக்காட்சிக்கு நான் 100 ரூபாய் காசு செலவாகுதுன்னு வச்சுக்குவோம் ஒரு தொலைக்காட்சி வாங்குறதுக்கு. அதே வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு 10% குறைவாக, அப்படின்னா 100லேருந்து 10% போயிடுச்சுன்னா 90 ரூபாய் தான் ஆகும் வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு. ஓகேவா? ரைட். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட், சலவை இயந்திரத்தின் விலை 55% உயர்ந்ததும் தொலைக்காட்சியின் விலை 71% குறைந்தும் இருந்தால். ஸோ அப்போ இதில் சலவை இயந்திரத்தின் விலை மட்டும் பார்த்தீங்கன்னா 55% உயருது. ஓகேவா? 55%. 50%னா பாதி. ஸோ அப்போ 90ல் பாதி 45. ஓகே, 45 ஒரு பக்கம் இருக்கட்டும். 90 ஃபஸ்ட்டு 90 கூட நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா 45, ஏன்னா 50%. தென் 5% ஆட் பண்ணோம் திரும்ப, 55 இல்லையா மொத்தம். ஸோ 50%, 45, 5%, 0.9 into 5. 0.9 into 5 வந்து 4.5. ஸோ அப்போ அந்த 4.5ஐயும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 55% ஆட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ 139.5. ஸோ 139.5. ஓகேவா? 90 ரூபாய் இந்த வாஷிங் மிஷின் 139 ரூபாய் 50 காசு ஆயிடுச்சு, 55% கூடி. தென் விலை, தொலைக்காட்சியின் விலை 71% குறைந்தும். ஸோ இப்போ 71% குறையுதுன்றாங்க தொலைக்காட்சியின் விலை. ஸோ 71%, 100ல் 71%, 71 தான். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 29 தான் வரும். ஸோ இப்போ 100 ரூபாய் இருந்த டிவி 29 ரூபாய்க்கு கிடைக்குது. ஓகேவா? விலை 71% குறைந்தும் இருந்தால் 6 சலவை இயந்திரங்கள் மற்றும் 3 தொலைக்காட்சிகள் மொத்த விலை ஏற்படும் சதவீத மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது 6 சலவை இயந்திரங்கள் வாங்கணும், 3 தொலைக்காட்சிகள் வாங்கணும். ஓகேவா? ஓல்டு காஸ்ட் என்னன்னு கேல்குலேட் பண்ணும். இது வந்து ஓல்டு காஸ்ட், இது வந்து நியூ காஸ்ட். ஓகேவா? என்ன வாங்கணும்? 6 சலவை இயந்திரம். அப்போ 6 into 90, 6 9s are 540. ஸோ அப்போது 6 வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு 540 ரூபா, 3 தொலைக்காட்சிகள் வாங்குறதுக்கு 3 into 100 300. ஸோ அப்போ முன்னாடி 840 ரூபாய் செலவாக இருந்திருக்கும் ஓல்டு காஸ்ட் படி. நியூ காஸ்ட் படி எவ்வளோன்னு செலவாகுதுன்னு கண்டுபிடிப்போம். ஸோ அதே 6 வாஷிங் மிஷின் தான். அப்போ 6 into 139.5 வரும். 6 5s are 30. ஸோ அப்போ 0.03. 6 9s are 54, 57, 6 3 18, 23, 6 8. ஸோ 837. தென் 3 தொலைக்காட்சிகள் 3 into 29, 3 into 29 60, 27, 87. ஸோ 7 14, 1 12, 1 924 ருபீஸ். அதாவது முன்னாடி இருந்த ஓல்டு காஸ்ட் படி 840 ஆச்சு அப்படின்னா நியூ காஸ்ட் படி 924 ருபீஸ் ஆகும். எவ்வளோ வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ வித்தியாசம்னா 60 + 24 84 ரூபாய் வித்தியாசம். ஸோ இப்போ 84 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும் ஓல்டு காஸ்ட்டுக்கும் நியூ காஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். எவ்வளோ செலவாகுது எக்ஸ்ட்ராவோ அதை வந்து மேலே நியூமரேட்டரில் போடணும்,
எங்கேருந்து சேஞ்ச் ஆகுது? 840லேருந்து தானே சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ 840 டினாமினேட்டரில் போடுங்க இன்டூ 100. ஓகேவா? ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் கிடைக்கும். டோட்டல் காஸ்ட்டில் பர்சன்டேஜ் சேஞ்ச், அதாவது மொத்த விலையின் சதவீத மாற்றம் என்னன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மொத்த விலையின் சதவீத மாற்றம் 84 840 10 டைம்ஸ் இந்த ஜீரோ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 10% தான் உங்களுக்கு விடையாக இருக்கும். ஸோ அப்போ இன்க்ரீஸ் பை 10%, ஏன்னா ப்ளஸ் 84 இங்கே. ஓகேவா? 840லேருந்து 924 ஏறுது, கூடுது. ஸோ அப்போ ப்ளஸில் தான் இருக்கணும், இன்க்ரீஸ் தான் வரும், டிக்ரீஸ் கிடையாது. ஸோ அப்போ இன்க்ரீஸ் தான் உங்களோட விடையாக இருக்கும். இன்னொரு கேள்வி இங்கே இருக்குது பின்னாடி சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூடியூப்பில் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே போடுங்க, தெரிவிங்க. நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க. அடுத்த டைப் பார்ப்போம். பிஸ் மார்க்ஸ் அஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏஸ் மார்க்ஸ் கம்பேரிசன். ஓகே, இப்போ பி மார்க்கும் ஏ மார்க்கும் இப்போ மார்க்கை வச்சு நம்ம நிறைய கொஷின் நம்ம பார்ப்போம் பர்சன்டேஜில் எக்ஸாம் ஓரியன்டாக. அதாவது இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு ஃபெயிலு, இல்லை இவனோட மார்க்குக்கு இவனோட மார்க்குள்ள மார்க் வித்தியாசம், இவன் பாஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ மார்க் வாங்கியிருப்பான், இவன் இவ்வளோ மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி கேள்வியை நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி கேள்வியில் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன் அ டெஸ்ட் பி காட் 50 மார்க்ஸ் while ஏ காட் 75 மார்க்ஸ். ஸோ பி வந்து என்ன பண்ணுறாரு, 50 மதிப்பெண் வாங்குறாரு. ஏ வந்து அதே டெஸ்ட்டில் 75 மதிப்பெண் வாங்குறாரு. ஓகேவா? அதே டெஸ்ட்டு தான் 75 மதிப்பெண் வாங்குறாரு ஏ. அவுட் ஆஃப் 100 மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 100னா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? 100. அதுக்கு ஏ வாங்கியிருக்கிறது 75, பி வாங்கியிருக்கிறது 50. ஓகேவா? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏஸ் மார்க்ஸ் வாஸ் பிஸ் மார்க்ஸ். ஓகே, இதுவுமே வந்து ஒரு பர்சன்டேஜில் வந்து நம்ம இனிஷியலாக பார்ப்போம். இந்த வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏஸ் மார்க்ஸ் வாஸ் பி. ஸோ அப்போ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏஎஸ் பின்னு தானே கேட்குறாங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏஸ் மார்க்ஸ் வாஸ் பிஸ்ன்னு கேட்குறாங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் இருந்துச்சுன்னா இது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறதுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போது இது முக்கியமான விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பாருங்கள். ஆஃப் ஏ, ஆஃப் எது பக்கத்தில் இருக்குது? ஏக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போனா நீங்கள் இது யோசிக்காமல் டினாமினேட்டரில் போட்டுருணும், நியூமரேட்டரில் பி வரணும் இன்டூ 100. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஆஃப் ஏ இருக்கா, ஆஃபை கீழே போடணும், இன்னொன்று பிஏ மேலே போடணும். இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பி எவ்வளோ ஏ எவ்வளோன்றது ரேஷியோ எடுத்தாலும் ஓகே தான். ஸோ ரேஷியோ எடுத்துருக்கோம். ரேஷியோ எடுத்திங்கன்னா இந்த 100 கேன்சல் ஆகும். ஸோ இப்போ ரேஷியோ எடுக்கிறது தான் பெட்டர் இல்லையா? இங்கே 50 வந்து 2 டைம்ஸ் 25, 75 3 டைம்ஸ் 25. ஸோ அப்போ 2:3 தான் வந்து 2:3 தான் வந்து B:A. ஓகேவா? பியோடது 2, ஏவோடது 3. ரைட். இப்போ பியோடது 3 இல்லையா, பியோடது 2 இல்லையா? ஸோ அப்போ 2 மேலே போடணும். ஏவோடது 3 இல்லையா, அதை டினாமினேட்டரில் போடணும் இன்ட்டு 100. 2/3ன்றது எப்போவுமே வந்து 66.6% ஆர் 66 2/3%. ஸோ அப்போ அது ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ அப்போ 66.6666ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்களோட விடை வந்து 66.67% தான் அவங்களோட விடை. ஓகேவா? சிம்பிள் கேள்வி, வித்தின் செகண்ட்ஸ் ஆன்சர் பண்ணலாம். இன்னொரு கேள்வி எடுத்துப்போம். இன் அ டெஸ்ட் பி காட் 50 மார்க்ஸ் while ஏ காட் 75 மார்க்ஸ். ஸோ பி வந்து எவ்வளோ மார்க் வாங்குறாரு? 50 மார்க்ஸ். ஏ காட் 75 மார்க்ஸ். ஓகேவா? அவுட் ஆஃப் 105 மார்க்ஸ். ஸோ அப்போ 105 தான் இங்கே மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ அப்போ டிவைடட் பை 105 மேக்ஸிமம் மார்க்ஸ். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏஸ் மார்க்ஸ் வாஸ் பிஸ் மார்க்ஸ். ஸோ இப்போ ஆஃப் ஏஸ்ன்னு இருக்குது. அப்போ ஏ எங்கே வரணும்? டினாமினேட்டரில் வரணும். பி எங்கே வரணும்? நியூமரேட்டரில் வரணும் இன்டூ 100. ஓகேவா? பி வந்து நியூமரேட்டர், ஏ வந்து டினாமினேட்டர். ஸோ அப்போது இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுப்போம். ரேஷியோ எடுத்திங்கன்னா 105 கேன்சல் ஆகிடும். பி வந்து 2 டைம்ஸ், ஏ வந்து 3 டைம்ஸ். ஸோ அப்போ B:A வந்து 2:3. ஸோ பி வந்து மேலே போடணும் 2, ஏ வந்து கீழே போடணும் 3 இன்ட்டு 100. ஸோ அப்போ சிமிலர் கேள்வி, அதே டைப் கேள்வி தான், 66.6%. ஓகேவா? ஸோ அப்போ விடை சி, அதாவது 3, 66.67%. ஸோ இப்படியே நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி நிறைய பயிற்சிக்கான கேள்விகள் நிறைய இருக்குது. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறோம். அடுத்த டைப் பார்ப்போம். அந்த வாஷிங் மிஷின் டிவி கேள்வியிலேயே இன்னொரு கேள்வி சால்வ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அப்போது அதையும் இன்னொரு வாட்டி சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா ஒரு கொஷின் நான் சால்வ் பண்ணியிருந்தேங்க ஏற்கனவே, இன்னொன்று சால்வ் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும். The cost of a washing machine is 10% less than the cost of a TV. ஸோ அப்போது வாஷிங் மிஷின் இருக்குது, டிவி இருக்குது.
ஸோ அப்போ வாஷிங் மிஷின் இஸ் 10% லெஸ் than the காஸ்ட் ஆஃப் அ டிவி. இப்போ டிவி காஸ்ட்டை வச்சு தான் வாஷிங் மிஷின் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டிவியே நீங்கள் 100 எடுத்துங்க, வாஷிங் மிஷின் அதோட 10% கம்மி. ஸோ அப்போ 90. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 9:10 வரும். ஓகேவா? நீங்கள் 90 100ன்னு வச்சுக்கலாம், 9:10 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் த காஸ்ட் ஆஃப் த வாஷிங் மிஷின் இன்க்ரீசஸ் பை 65. ஸோ அப்போ வாஷிங் மிஷின் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 65% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ 65%ஓட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 60%ஓட வேல்யூ என்னது? 90 வந்து 100, 60% வந்து 54 இல்லையா? 6 9s are 54. ஸோ அப்போ 6 into 9, 10% வந்து 9, 60% வந்து 54, 6 9s are 54. தென் 5%னா 9ல் பாதி என்ன வரும்? 4.5. ஓகேவா? இதுதான் 65%. இதை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ 4 4 8, 9 + 5 14. ஸோ அப்போ 148.5 தான் என்னது? 65% இன்க்ரீஸ் ஆன வாஷிங் மிஷினோட விலை. 90 ரூபாய் இருந்த வாஷிங் மிஷின் 148 ரூபா 50 காசு ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் டிவி டிக்ரீசஸ் பை 34. ஸோ அப்போ டிவியின் விலை 34% குறையுது. 34% 100ல் எவ்வளோனா 34 தான். ஸோ அதை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 66 வந்துடும் இல்லையா? ஸோ 100 ரூபாய் வித்துட்டு இருந்தது 66 ரூபாய்க்கு வந்துருச்சு. தென் வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 5 வாஷிங் மிஷின்ஸ் அண்டு 3 டிவிஸ்? நல்லா கவனிங்க, 5 வாஷிங் மிஷின் 3 டிவி வாங்கணும். ஓல்டு காஸ்ட் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஓல்டு காஸ்ட் படி 5 வாஷிங் மிஷின் 5 into 90 450, தென் 3 into 100 300. ஸோ அப்போ 750 ரூபா மொத்தத்தில் ஆயிருக்கும் ஓல்டு காஸ்ட் படி. தென் இப்போ நியூ காஸ்ட் படி எவ்வளோ ஆகுதுன்றதை கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போது அதே 5 வாஷிங் மிஷின் தான். ஸோ இப்போ 5 5 25, 5 8 40 42, 5 4 20 24, 5 1 5 7. ஸோ அப்போ 742.5 5 வாஷிங் மிஷினுக்கு, 3 டிவிக்கு 3 into 66, 3 6 18, 3 6 18 19. ஸோ அப்போ 198. ஸோ 0.5 10 1 15 14 1 8 9. ஸோ அப்போ 940.5. ஸோ அப்போ எவ்வளோ ஏறி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்வியஸாக ஏறி இருக்கு இல்லையா? 750 ரூபா வித்துட்டு இருந்தது 940 ரூபாய் ஆயிடுச்சு இந்த ப்ரைஸ் சேஞ்சுன்ற ரீசன்னால. ஸோ அப்போ எவ்வளோ கூடி இருக்குது? 850 950. ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து 200 -10 வந்து 190 189.5. ஓகேவா? 189.5 கூடி இருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ கூடி இருக்கோ அதை நியூமரேட்டரில் போடுங்க. 189.5 டிவைடட் பை எங்கேருந்து? 750லேருந்து. ஸோ அப்போ 750 கீழே போட்டுட்டு இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ அப்போ 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 325 சாரி 15,525. ரைட். இப்போது இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இதை மல்டிப்ளை பண்ணிடுவோமா? ஓகே. 9 to 18 19, 8 to 16 17, 1 2 2 3. ஸோ அப்போ டிவைடட் பை 15, 2 15 30, 79, 5 5 5 15 75, 75. ஸோ இப்போ 40 இருக்குது. 40னா 215 வரும். ஸோ அப்போ 25 பாயிண்ட் சம் வேல்யூ வரும் இல்லையா? லைக் 25 கிட்ட தான் வரும் ஆப்வியஸாக. ஸோ அப்போ 25 கிட்ட இருக்கிறது 25.4 தான். அது 379, 115, 215 வந்து 30. ஸோ அப்போ 79 வரும். அப்போது வந்து 515 வந்து 75, திரும்ப 40 வந்திருக்கு. ஸோ அப்போ 40ன்றது எங்கேயாவது மிஸ்டேக் ஆகுது, ஒரு நிமிஷம். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க வேல்யூ. ஸோ 25.3ன்னு வந்தாலும் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அப்போ 25.4ன்றது ரவுண்ட் ஆஃப் பண்ண காஸ்ட். இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25.4. எப்படியும் ஆப்வியஸாக 25% கிட்ட தான் வரும். 25% கிட்ட இருக்கிறது ஒரே ஆப்ஷன் சி தான். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டைப் பார்ப்போம். ஸோ அடுத்த டைப் பாப்புலேஷன் பேஸ்டு கேள்வி. இப்போ இதில் வந்து எக்ஸிட் ஆவாங்க சக்ஸஸிவாக. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கேள்வி. Due to a water crisis, 40% of the initial population left the village and 35% of the remaining left the town to pursue a job. If presently 2340 people inhabit the village, what is the ratio of initial population to the present population? நீர் நெருக்கடியின் காரணமாக ஆரம்பகால மக்கள் தொகையில் 40% பேர் கிராமத்தை விட்டு வெளியேறினார்.
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வில்லேஜில் வந்து 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இந்த வில்லேஜில் 100 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீர் நெருக்கடியின் காரணமாக எத்தனை சதவீதம் பேர் வெளியேறாங்க கிராமத்துலேருந்து? 40% பேர் வெளியேறிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 40 பேர் வெளியேறிடுறாங்கன்னு அர்த்தம். 100ல் 40% 40 அது வெளியேறிடுறாங்க. அப்போனா மீதம் உள்ள பேர் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 60 பேர் தான் இருப்பாங்க. ஓகேவா? மீதம் உள்ளது ரிமைனிங். தென் இந்த 60 பேரில் விட்டு வெளியேறினர். எஞ்சியிருந்தவர்களில் 35% பேர் வெளியேற நகரத்திற்கு நகரத்திற்கு சென்றனர் வேலை தேடி. வேலை தேடி நகரத்துக்கு போயிடுறாங்க. இந்த 60 பேரில் 35%. ஸோ அப்போ எவ்வளோ பேர் போகிறாங்கன்றதை கேல்குலேட் பண்ணணும். 60 பேரில் 35% கேல்குலேட் பண்ணுங்க. ஸோ அப்போ 60 பேரில் 30% எடுத்திங்கன்னா 18. 6ல் 5% வந்து 3. ஸோ அப்போ 18 + 3 21. ஸோ அப்போ 21 பேர் போயிடுறாங்க. 21 பேர் 60 பேர் தான் அந்த வில்லேஜில் இருந்தாங்கன்னா அந்த வில்லேஜ்லேருந்து 21 பேர் வேலை தேடி போயிடுறாங்க. மீதம் உள்ளவங்க 39 பேர் இருப்பாங்க. ஓகேவா? வில்லேஜில் தான் இருப்பாங்க. இப்போது தற்போது கிராமத்தில் 2340 பேர் வசித்து வருகிறார்கள் எனில் ஆரம்பகால மக்கள் தொகைக்கும் தற்போதைய மக்கள் தொகைக்கும் இடையிலான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ விகிதம் என்னன்னு கேட்கும்போது நீங்கள் வந்து ஆக்சுவல் நம்பருக்கே நீங்கள் போக தேவையில்ல. ஓகேவா? விகிதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்சுவல் நம்பருக்கே போக தேவையில்ல. இது வந்து இனிஷியல்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க. இப்போ இருக்கவங்க எவ்வளோ பேர்? இப்போ இருக்கவங்க 39 பேர் தான் நவ். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தாலே போதும். ஸோ அப்போ 100:39 தான் அது இனிஷியல் வெர்சஸ் ஃபைனல். ஓகேவா? இதுதான் உங்களுடைய விகிதம். ஆரம்ப காலத்தில் இருந்தவங்களுக்கும் இப்போ இருந்தவங்களுக்கும் விகிதம். விகிதத்துக்கு நீங்கள் ஆக்சுவல் நம்பரே தேவையில்லை. அப்போ இந்த 2340ன்றது தேவையில்லாத ஒரு நம்பர். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ரைட். இன்னொரு கேள்வி எடுத்துப்போம். டியூ டு வாட்டர் கிரைசிஸ் 28% ஆஃப் த இனிஷியல் பாப்புலேஷன் லெஃப்ட் த வில்லேஜ். ஸோ அப்போ 100 பேர் இருக்கிறாங்கன்னா தண்ணியின் நெருக்கடி காரணமாக எத்தனை பேர் போயிடுறாங்க? 28 பேர் போயிடுறாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்றது கேல்குலேட் பண்ணுங்கள். ரிமைனிங் 72 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ 70 20 90 100. ஓகே. இப்போ 72 பேரில் எத்தனை பேர் மறுபடியும் வெளியே போயிடுறாங்க? 50% ஆஃப் த ரிமைனிங் பாப்புலேஷன் லெஃப்ட் த வில்லேஜ் ஃபார் பர்சூவிங் ஜாப்ஸ். வேலை தேடி 50% பேர் போயிடுறாங்க. 50%ன்றது பாதி எப்போவுமே. ஸோ அப்போ பாதி பேர் போயிடுறாங்கன்னா 36 பேர் போயிடுறாங்க. 36 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? இஃப் ப்ரெசன்ட்லி 4450 people inhabit the village, what is the ratio of the initial population to the present? ஸோ அப்போ இனிஷியல் பாப்புலேஷன் 100ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ கரண்ட் பாப்புலேஷன் வந்து 36ன்னு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியுமா? விகிதன்றது எப்பவுமே வந்து சிம்பிளிஃபைடாக தான் வச்சுக்கணும். ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிடணும். ஓகேவா? ஏன்னா விகிதம்ன்றது ரெண்டுமே வந்து கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். அதான் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஸோ அப்போ இது கேன்சல் பண்ண முடியாது. 9 4s are இது 25 4s are. ஸோ அப்போ 25:9 தான் ரேஷியோ விகிதம். ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. 100:36 அப்படியே போட்டுறாதீங்க. ஓகேவா? ரைட். அடுத்த டைப் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு டைப்பு, மிசலேனியஸ் எல்லாமே இதில் கலந்துருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்ப்போம். த இன்கம் ஆஃப் அமித் இன் 2019 வாஸ் 22,200. ஹி கெட்ஸ் அன் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 10% எவ்ரி இயர். ஸோ அவருடைய வருமானம் எவ்வளோ சொல்கிறாங்க? 22,200ன்றாங்க. ஹி கெட்ஸ் அன் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 10% எவ்ரி இயர். வாட் இஸ் இஸ் இன்கம் இன் 2021? அதாவது 2019 இவருடைய வருமானம் 22,200 இருந்தது. ஓகேவா? வருஷம் வருஷம் 10% இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ 10% இன்க்ரிமெண்ட் கொடுக்கும்போது 2020 அவருக்கு எவ்வளோ சேலரி இருந்திருக்கும்? 10% கேல்குலேட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு 0 கட் பண்ணால் போதும். ஸோ லாஸ்ட்டாக 0 கட் பண்ணிட்டீங்கன்னா 2200லேருந்து 2220 வரும். ஸோ அப்போ 2220 அதில் ஆட் பண்ணிடுங்க. 22,200 கூட 2,220 ரூபாய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் 10% கூட்டின மாதிரி ஆகிடும். ஸோ 442. ஓகேவா? இது வந்து 2020 இவங்களோட சேலரி. இப்போ இங்கேருந்து ஒரு 10% ஏறும். 2021 கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 10% ஏறுது. ஸோ என்ன வரும்? லாஸ்ட்டாக ஒரு 0 கட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ 24420 லாஸ்ட்டாக ஒரு 0 கட் பண்ணிட்டீங்கன்னா 2442 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 26862. ஸோ அப்போ 26862 தான் என்னது அவருடைய சேலரி 2021. ஓகேவா? சிம்பிளான கேள்வி. அடுத்தது, a student scored 300 marks out of maximum of x marks in a test. If the same percentage scored were applied to a test of 400 marks, he would have scored 200 marks. What were the maximum marks of the original test? அதாவது ஒரு தேர்வில் அதிகபட்சமாக எக்ஸ் மதிப்பெண்களும்
மதிப்பெண்களுக்கு ஒரு மாணவர் 300 மதிப்பெண்களை பெறுகிறார் அப்படின்றாங்க. ஸோ அப்போது அவருடைய வாங்கின மார்க்ஸ் எப்படி கம்பேர் பண்ணுவீங்கன்னா 300 டிவைடட் பை எக்ஸ். எப்போவுமே வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து எக்ஸ்ன்றது அந்த மேக்ஸிமம் மார்க்ஸை கீழே போடுவாங்க. இப்போ வந்து 100க்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதில் 70 மார்க் தான் வாங்கியிருக்கீங்கன்னா 70 மேலே போட்டுட்டு 100 கீழே போடுவாங்க இல்லையா, அந்த லாஜிக் தான். ஸோ உங்கள் டெஸ்ட்டில் எப்படி நடக்கும்னா 300 நீங்கள் வாங்கின மார்க்கு, எக்ஸ்ன்றது டோட்டல் மார்க். ஓகேவா? ஸோ அதான் நம்ம இப்படி எழுதியிருக்கிறோம், பெற்று இருக்கிறார் அப்படின்றாங்க. அதே சதவீத மதிப்பெண் இப்போ இது சதவீதமாக மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன்டூ 100 பண்ணுவீங்க இல்லையா. இது சதவீதமாக மாற்றணும்னா இன்டூ 100. நீங்கள் வாங்கின மார்க்ஸ் டிவைடட் பை டோட்டல் மார்க்ஸ் இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சதவீதம் கிடைக்கும். அதே சதவீத மதிப்பெண்கள் 400 மதிப்பெண்களை கொண்ட ஒரு தேர்வுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தால், ஸோ அப்போது 400 மதிப்பெண்களை கொண்ட ஒரு தேர்வுனா மேக்ஸிமம் மார்க்ஸ் அந்த டெஸ்ட்டுக்கு 400. இதுக்கு இவர் வாங்கியிருந்தாங்க, அவர் தேர்வுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தால் அவர் 200 மதிப்பெண்களை பெற்றிருப்பார். ஸோ அப்போ 200 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் இன்டூ 100. ஓகேவா? ரைட். இதுவும் இந்த சதவீதமும் ஒன்றுன்றாங்க. ஸோ அப்போது நீங்கள் இது 100 கேன்சல் பண்ணலாம், 200 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸு. ஸோ அப்போ எக்ஸ் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 300 × 2 600. ஸோ அப்போ அந்த தேர்வின் மேக்ஸிமம் மார்க்ஸ் அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளோ, 600 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 300 பை டோட்டல் மார்க்ஸ், அந்த எக்ஸாமில் எவ்வளோ டோட்டல் மார்க்ஸ் வந்து எக்ஸு இன்டூ 100 போட்டிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வரும். அந்த பர்சன்டேஜும் அதே இதுவை 400க்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, அந்த டெஸ்ட்டில் 200 மார்க் வாங்குறாங்க, அதுக்கு வாங்குற பர்சன்டேஜும் ஒன்றுன்றாங்க. ஸோ அப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ மார்க்ன்றாங்க, அதாவது 400க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 200ன்றது 300. ஓகேவா? 200க்கு 300க்கு 200. 300 எப்படி புரிஞ்சுக்கலாம்னா 400க்கு எப்படி 200ஓ அதே மாதிரி 300க்கு என்ன அப்படின்றதான் இவங்க கேள்வி. புரியுதா? 200 மார்க் வாங்கியிருக்காங்க 400க்கு. இப்போ 300 மார்க் எவ்வளோக்கு வாங்குவாங்க? ஏன்னா 200 400ல் பாதி. அப்போது 300ன்றது பாதியாக இருந்துச்சுன்னா முழு எவ்வளோ இருக்குன்னா 600 இருக்கும். ஸோ இது மாதிரி லாஜிக்கலாக யோசிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட். அடுத்த கேள்வி, பை ஹவு மச் இஸ் 60% ஆஃப் 45 கிரேட்டர் தென் 1/5 ஆஃப் 45? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இது கிரேட்டர் தென் 1/5 ஆஃப் 45 இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்திங்கன்னா 60% ஆஃப் 45. 60% ஆஃப் 45 உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 60%னா 3/5, ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் 45. ஓகேவா? தென் 1/5 ஆஃப் 45 இருக்குது. 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரெண்டுத்தையும் இது பண்ணணும். ஸோ 1/5 ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷன் சைன் இன்டூ 45. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 9. ஸோ இதோட மதிப்பு எவ்வளோ, 9. அதே மாதிரி இங்கே மதிப்பு கண்டுபிடிங்க. 9 3 9s are 27. ஸோ 27 9ஓட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 27 9ஓட 18 ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதான் உங்களோட விடை. பை ஹவு மச் இஸ் கிரேட்டர்னு கேட்குறாங்க. சிம்பிளாக இதோட இது எவ்வளோ ஜாஸ்தி அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ரைட். சிம்பிளான கேள்வி, சால்வ் பண்ணி பாருங்கள். ரைட். அடுத்த கேள்வி, இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் இன்க்ரீசஸ் பை 20% and the person reduces its consumption by 20%, by what percentage will its total expenditure on rice decrease? இது வந்து இந்த ப்ரைஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல். இது ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய மாடல் இந்த ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸு, கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேஷன்ஷிப்பு, அதாவது ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் தான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அந்த கேள்வியை. ஸோ ப்ரைஸ் வந்து ஏறுச்சு அப்படின்னா கன்சம்ஷனை குறைச்சா தான் எக்ஸ்பெண்டிச்சரை சேமாக வச்சுக்க முடியும். இதான் ரிலேஷன்ஷிப். சப்போஸ் ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா கன்சம்ஷனை ஏற்றணும், அப்போ தான் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை சேமாக வச்சுக்க முடியும். இதான் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அப்போ ப்ரைஸும் கன்சம்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், ப்ரைஸும் எக்ஸ்பெண்டிச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ப்ரைஸும் கன்சம்ஷனும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ கேள்வி பார்ப்போம். ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் இன்க்ரீசஸ் பை 20%. ஸோ இப்போ ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் இன்க்ரீசஸ் பை 20%னா ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் இருந்துச்சு ஏற்கனவே, அதோட 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 120 ஆகுன்றாங்க. ஓகேவா? அந்த பர்சன் ரெடியூசஸ் கன்சம்ஷன் பை 20. ஸோ இப்போ ஏர்லியராக கன்சம்ஷன் 100 இருந்துச்சுன்னா 20% குறைச்சிங்கன்னா எவ்வளோ வந்துடும், 80 ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிங்க. இந்த 100க்கு பதிலாக நான் 5 வச்சுக்கிறேன், இது 120க்கு பதிலாக 6 வச்சுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த 100க்கு பதிலாக 5, இந்த 80க்கு பதிலாக 4. ஓகேவா? ஸோ அப்போ 5 × 5 எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, 25. 25 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சு. 6 × 4 என்ன வந்துச்சு, 24 ஆகிடுச்சு.
ஸோ எவ்வளோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிருக்கு? 1 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ 1 டிவைடட் பை எங்கேருந்து குறைஞ்சிருக்கு? 25லேருந்து குறைஞ்சிருக்கு. இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். அதாவது 4% உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ டிக்ரீஸ்ன்னு கேட்குறாங்க? எக்ஸ்பெண்டிச்சரில் 4% டிக்ரீஸ் அப்படின்றது தான் உங்களோட விடை. ஓகேவா? சிம்பிள். ப்ரைஸும் கன்சம்ஷனும் ஸ்டேபிள். ப்ரைஸ் ஒன்று ஏறிச்சுன்னா கன்சம்ஷனை குறைக்கணும், இல்லை கன்சம்ஷன் ஏறிச்சுன்னா ப்ரைஸை குறைக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரைஸ் ஏறி இருக்குது, கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அப்போ ப்ரைஸ் ஏறிக்கு கன்சம்ஷன் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரும் மாறும். ஃபார்முலா வந்து ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன் தான் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது, if radius of a sphere is increased by 25%, then find the percentage increase in its surface area. ஸோ இப்போ ரேடியஸ் ஆஃப் அ ஸ்பியரில் இருக்கு இல்லையா? ரேடியஸ் ஆஃப் அ ஸ்பியர் ஏறி இருக்குன்னா அதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் ஸ்பியரோட இதுக்கும் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்பியரோடைய ரேடியஸ் வச்சு சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பியர்ன்றது வந்து ஒரு 3D ஷேப். ஓகேவா? ஸ்பியர்ன்ற 3D ஷேப்பில் நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணோன்னா 4πr². ஓகேவா? 4πr² தான் என்னது? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர். இதில் இந்த 4πன்றதுலாம் வந்து கான்ஸ்டன்ஸ், அதை விட்டுருங்க. இப்போ இதில் எத்தனை ஆர் இருக்குது? 2 ஆர் இருக்குது. ஸோ இப்போ 2 ஆருமே வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ இது வந்து சக்ஸஸிவ் ஃபார்முலாலாம் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது மேட்டர் இல்லை. இந்த 4π விட்டுருங்க. இந்த r²ன்றது 2 ஆர் இருக்குன்றதுனால இது சக்ஸஸிவில் போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். எப்படி போடலான்னா, +a + b + ab/100 அந்த ஃபார்முலாலே போடலாம் நீங்கள். ஏன்றதும் 25, பின்றதும் 25. ஸோ அப்போ ஏபின்றது 25 × 25 625 டிவைடட் பை 100. ஸோ அப்போ 25 + 25 50, 625/100 வந்து 6.25. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னு பாருங்கள், 56.25% இன்க்ரீஸ். ஸோ அப்போது விடை 56.25%. சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, subtracting 1% of x from x is the same as multiplying x by. எக்ஸிலிருந்து எக்ஸின் 1% கழிப்பது என்பது எக்ஸை எதனால் பெருக்குவதற்கு சமமாகும் கேட்குறாங்க. எக்ஸிலிருந்து 1% எக்ஸ் கழிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் எடுத்துங்க, அதுலேருந்து 1% ஆஃப் எக்ஸ், 1% ஆஃப் எக்ஸ்ன்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்ப்போம். 1% ஆஃப் எக்ஸ்னா 1/100 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ எக்ஸ் 1/x இன்ட்டு 1/100 இன்ட்டு எக்ஸ் வந்து x/100. சிம்பிளாக சொல்லணும்னா x/100. ஸோ இப்போ x/100 எப்படி எழுதலாம்னா, x/100 0.01xன்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ அப்போ 0.01xை சப்ட்ராக்ட் பண்ண எக்ஸ்லேருந்து. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? என்ன கிடைக்கும்னா 0.99x கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட என்ன மல்டிப்ளை பண்ணுறாங்க? 0.99 மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. அந்த ஃபேக்டர் தான் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா? சிம்பிளான விடை. கேள்வியை புரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் பண்ணிடலாம். தென் 2 successive increase of 40% each is by what percentage more than 2 successive decrease of 40% each? ஓகே, இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப சிம்பிள், இது ஈஸியாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1000 இருக்குன்னு வச்சுங்க, 1000 rupees உங்ககிட்ட இருக்குது. இங்கேருந்து 40% இன்க்ரீஸ் பண்ணுங்கள் 2 வாட்டி. ஸோ அப்போ +40 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃப் 1000 எவ்வளோ? 40% 1400. ஸோ அப்போ 1400 மாறும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? தென் இன்னொரு 40% இங்கேருந்து. ஸோ இன்னொரு 40% கண்டுபிடிங்க. 140 × 4, 140 × 4 வந்து 560. ஸோ அப்போ 1960 மாறும். ஓகேவா? 1960 மாறும். ஸோ அப்போ 1000லேருந்து இது எவ்வளோ இன்க்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 96% இன்க்ரீஸ். ஓகேவா? ப்ளஸ் 96%. ரைட். இப்போ அதே மாதிரி 2 வாட்டி 40% குறைக்கணும், டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ 1000லேருந்து ஃபஸ்ட்டு 40% டிக்ரீஸ் பண்ணுறீங்க. என்ன வரும்? 400 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 600 வரும். கரெக்டாக? திரும்ப அந்த 600லேருந்து ஒரு 40% குறைங்க. ஸோ அப்போ 600லேருந்து 40% குறைச்சிங்கன்னா 4 6 24, 240 குறைச்சிருங்க. 240 குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 360 வரும் இல்லையா? ஸோ அப்போ 1000லேருந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 360க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 64% குறைஞ்சிருக்கு. -64. ஓகேவா? இப்போது இந்த 96க்கும் இந்த 64க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் இவங்க கேட்குறாங்க. வாட் பர்சன்டேஜ் மோர் தென்
டூ சக்ஸசிவ்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு பாருங்கள், 64க்கும் 96க்கும் வித்தியாசம் என்னது? 32. ஓகேவா? இது வந்து எங்கேருந்து கம்பேர் பண்ணணும்னு ஆக்சுவலாக 64லேருந்து தான் கம்பேர் பண்ணணும். ஏன்னா 64லேருந்து தான் 96க்கு ஏற முடியும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். 64லேருந்து தான் 96க்கு வர முடியும். 64லேருந்து 32 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு 96 வரும் இல்லையா? பர்சன்டேஜ் நம்பராக பாருங்கள், சைன்லாம் முக்கியம் இல்லைங்க. ஸோ அப்போ 64 + 32 தானே உங்களுக்கு 96 வரும். ஸோ அப்போது எவ்வளோ இன்க்ரீஸ்னா 32 டிவைடட் பை எங்கேருந்து 64லேருந்து இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ அப்போ 32 64 2 டைம்ஸ். ஸோ அப்போ 2 இது இன்ட்டு 100 50. ஸோ அப்போ 50% இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த நம்பர் கிடைக்கும், 96ன்ற நம்பர். 64 50% எடுத்து 64 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 96ன்ற நம்பர் கிடைக்குதா? அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்த கேள்வி. இந்த price of a book is reduced by 16%, its sale increases by 80%. What is the net percentage increment in the revenue? ஸோ இந்த ரெவன்யூ வந்து இந்த ப்ரைஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் தான். ஸோ இதையுமே சால்வ் பண்ணிடுவோம். ஸோ ப்ரைஸு தென் சேல் ரெவன்யூ. நல்லா புரிஞ்சுங்க, ப்ரைஸ் இன்டூ சேல் தான் வந்து ரெவன்யூ. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் த புக் இஸ் ரெடியூஸ்ட் பை 16%. ஸோ அப்போ புத்தகத்தின் விலை வந்து 16% குறைக்கப்படுகிறது. ஸோ அப்போ 100லேருந்து 16% குறைஞ்சதுன்னா 84 ஆகிடும் இல்லையா? தென் அதன் விற்பனை 80% அதிகரிக்கிறதுன்றாங்க. ஸோ அப்போ 100லேருந்து 80% அதிகரிச்சுன்னா 180 ஆகிடும். கரெக்டாக? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க இங்கேயே. ஸோ இது வந்து 4 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா 25 4. இதை 4 டைம்ஸ் 21. இது வந்து 100 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, 5 2 9 2. ஸோ அப்போ இது 5ன்னு மாற்றிக்கலாம், இதை 9ன்னு மாற்றிக்கலாம். இதை வந்து 25, இது 21. ஓகேவா? ஸோ அப்போ 25 × 5 என்ன வரும்? 25 × 5 125 வரும் ரெவன்யூ. அதே இது 21 × 9 வந்து 189 வரும் ரெவன்யூ. ஸோ அப்போ 125 ரெவன்யூ இருந்தது 189 மாறி இருக்கு. எவ்வளோ கூடி இருக்கு? எவ்வளோ கூடி இருக்குன்னா 64 பாயிண்ட்ஸ் கூடி இருக்கு. ஓகே, அப்போ எவ்வளோ கூடி இருக்குன்றதை மேலே போடுங்க, எங்கேருந்து கூடி இருக்குன்றதை கீழே போடுங்க. 125 × 100. ஓகேவா? ஸோ 100 வந்து 4 டைம்ஸ், 125 வந்து 5 டைம்ஸ் 125. ஸோ அப்போ 64 × 4 256 வரும், டிவைடட் பை 5. 256 டிவைடட் பை 5, 5 5 25, 155, திரும்ப 1 இருக்குது. ஸோ அப்போ 0.2. ஸோ 51.2% வந்து என்னது? இன்க்ரிமெண்ட் இன் ரெவன்யூ, அதாவது மொத்த நிகர சதவீத அதிகரிப்பு வருவாயில். ஓகேவா? ரைட், இதுவுமே அந்த ப்ரைஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் தான். இந்த மாதிரி டேக்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது, இதுவுமே சேம் கான்செப்ட் தான். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேல் குறைஞ்சதுன்னா ரெவன்யூ சேமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஏறுதுன்னா சேல் குறைக்கணும், ப்ரைஸ் குறையுதுன்னா சேல் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ மீதி இருக்க கேள்வியெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள், நாங்கள் ஏதாவது டவுட்ஸ்னால் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் கீப் லேர்னிங். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ஆர்பி, அப்கமிங் ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ எங்கள் டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கின்றதான் எங்களோட ஒரே ரெக்வஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். See you in the next one.